நாங்கள் கோயம்புத்தூரில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் ஒரு ஷாப்பை பார்த்தோம். என்னடா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு போய் பார்த்து எங்களுக்கு பிடிச்சனால இந்த விலாகை நான் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் அண்ட் வெல்கம் டு அவர் பிராண்ட் நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோ ரொம்ப எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஒரு நம்ம என்னெல்லாம் ஸ்நாக்ஸோ எதுவோ இருந்தாலுமே எல்லாத்தையுமே கெமிக்கல் சார்ந்ததாக நம்ம வாங்கி நம்மளே கெடுத்துக்கிறோம். பட் இந்த ஒரு ஷாப் நாங்கள் தற்செயலாக கோயம்புத்தூர் சைடில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ஷாப்பை பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஷாப்பில். இந்த ஷாப்பை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நட்ரினைங்கிற ஷாப், ஓகேவா? நட்ரினை அப்படிங்கிற ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட நேம்லேயே தெரியும் அதோட யூஸ் எல்லாமே. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். நம்ம சேனலுக்கு தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்கமிங்ஸ் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஏதாவது காரணத்தில் பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஷாப்பில் உள்ள ஒருத்தங்கிட்ட தான் பேச போகிறோம். அப்புறம் உங்கள் நேம் சொல்லுங்கள். வணக்கம், என்னோடய பேர் வந்து மணிகண்டன். ஓகே, இன்சார்ஜ் இருக்கீங்க. ஓகே, நம்மளோட ஷாப் வந்து கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? நம்மளோட ஷாப் கோயம்புத்தூர்லேயே கோயம்புத்தூர் குருமப்பாளையம் குமரன் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில். அது வந்து அத்தியாயம் 2. அத்தியாயம் 1 வந்து சரவணம்பட்டியில் குருமுதாஸ் பக்கத்தில் நட்ரினை தேந்தினை இருக்கும். அது வந்து அத்தியாயம் 1. அது ஓப்பன் பண்ணி 10 இயர்ஸ் ஆச்சு. இது ஓப்பன் பண்ணி 2 இயர்ஸ் ஆச்சு. 2 இயர்ஸ் ஆச்சு. கைஸ், நான் உங்களுக்கு கரெக்ட் லொக்கேஷன் மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ப்ரோ வந்து நம்மளுக்கு ஷாப்பை சுற்றி காட்டுவாங்க. நம்ம கடையை பற்றி சொல்ல போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உணவே மருந்துன்ற கான்செப்ட் தான். இங்கே வந்து கெமிக்கல் எதுவுமே இருக்காது. மைதா, ஒயிட் சுகர், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கலர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. மெயினான கஸ்டமர்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் குழந்தைங்க தான் ஜாஸ்தி. ஓகே. ஸோ மண்ணுக்கும் மனுஷனுக்கும் எந்த தீங்கும் வரக்கூடாதுன்றதுல ஒரு நோக்கத்தில் இருக்கும். ஸோ திருவள்ளுவரை ஃபாலோ பண்ணுவோம், நம்மாழ்வார் அவங்கள ஃபாலோ பண்ணி தான் எல்லாமே பண்ணுவோம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் அண்ட் பேக்கரி. ஓகே. ஸோ இது வந்து காரங்கள், இதில் எல்லா சிறுதானியங்கள்லேயும் பண்ண முறுக்கெல்லாம் இருக்குது. எள்ளு, கருப்பு கோணி, அப்புறம் குலசாமை, வரங்கு முறுக்கு, ஸோ அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குது. இது எல்லாமே செக்குலாட்டின எண்ணெய் பயன்படுத்தி தான் பண்ணுவோம். ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா பேக்கரி பொருட்கள். இது ஃபுல்லாக வந்து குக்கீஸ், சிறுதானிய குக்கீஸ், மக்ரூன், டீ கேக், டோனட் இந்த மாதிரி இருக்கும். ஓகே. இது வந்து வீட் இன்க்ளூடிங் டோனட்ஸ் கூட வந்து ஹெல்த்தியில் தான் நீங்கள் செய்கிறீங்க. அதில் வந்து ப்ரோட்டீன் பவுடர் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். ஓகே. எப்படி இருக்கும், ஈஸ்டால் அது ரைஸ் ஆகலாம். மற்றபடி எதுவுமே. ஓகே. வயசு பார்த்தீங்கன்னா ஓகே. டோனட்ஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக தான் பண்ணுறாங்க, கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணாமல். ஆமாம், கரெக்ட். ஓகே. ஸோ இது இந்த ராகி ப்ரௌனி தான் நம்ம கடையோட ஃபேமஸ் சிக்னேச்சர். ஓகே. ராகி ப்ரௌனி நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே. சாக்லேட் கேக் இருக்குது, பெர்ஜி கேக்கு, தேங்காய் பன் கூட தேங்காய் பூர்ணம் உள்ளே இருக்கும். அதை பேக் பண்ணி வெளியே எடுத்துருக்கோம். அதுவுமே வந்து கோதுமை தான். ஓகே. இதில் என்ன மெயின் கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா சிறுதானியம் ப்ளஸ் கோதுமை, கரும்பு சர்க்கரை, ஊத்துக்குழி, வெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் நாட்டு முட்டையை பயன்படுத்தி தான் பண்ணுவோம் இந்த ப்ரௌனி, மற்ற டீ கேக் எல்லாமே. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பொடி ஐட்டம் மேலே இருக்கிறது எல்லாமே. ஓகே. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அல்வா. கருப்பட்டி கோதுமை பால் அல்வா, கசகசா அல்வா, பன்னீர் திராட்சை அல்வா. இதுலேயுமே என்னென்னு கேட்டிங்கன்னா கோதுமை பாலில் தான் பண்ணுவாங்க. கசகசானா கசகசாவோட பேஸ் தான். ஓகே. அதிரசம், இது நார்மல் அதிரசம், பச்சரிசி, இது பாரம்பரிய அரிசி. இது பால் அல்வா, கேரட் அல்வா. இதுவுமே வந்து நாட்டு மாட்டு பாலில் தான் பண்ணுவோம். சூப்பர். லட்டு. ஆமாம். ஓகே. தேன்திணை, கரும்பு சர்க்கரை. இந்த பார்ட்டு பேர் பார்த்தீங்க அப்படின்னா நற்றினை. ஸோ அந்த பார்ட்டு பேர் வந்து தேன்திணை. இதில் ஃபுல்லாக வந்து ஓகே. இது வந்து நற்றினை, அது தேன்திணை. சூப்பர். அது ரெஸ்டாரண்ட் கம் பேக்கரி. இது வந்து கிராசரி, அதாவது இயற்கை விலை பொருளகம். ஸோ இங்கே இருக்கிற எல்லா ஐட்டமுமே வந்து நம்ம விவசாயிங்கிட்ட இருந்து தான் வாங்குவோம். இது ஃபுல்லாமே வந்து செக்குலாட்டின எண்ணெயை பயன்படுத்தி தான் அங்கே முறுக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ அது எல்லாமே எண்ணெய்களை பயன்படுத்தி தான் பண்ணுவோம். ஸோ தேங்காய் எண்ணெய், எள்ளெண்ணெய், கடலெண்ணெய், எல்லா எண்ணெயுமே இருக்கும். எல்லாமே செக்குலாட்டினது தான். பாரம்பரிய அரிசி வகைகள், மாப்பிள சம்பா, கருங்குருவை, ஸோ அந்த மாதிரி நிறையா அரிசி வகைகள்லாம் இருக்குது. ஸோ அது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். இது ஃபுல்லாக நட்ஸுங்க. அப்புறம் சிறும் அருந்தானியங்கள் எல்லாமே இருக்குது, A to Z. ப்ளஸ் இதுலேயே வந்துட்டு
மாவு ஐட்டங்களும் இருக்குது. ஓகே, கிராசரி திங்ஸ் எல்லாமே. ஆமாம், கிராசரி. இது அவல் வகைகள், இது ஃபுல்லாமே பொட்டுக்கடலை, மல்லிகை ஜாமான் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்கும். இது ஃபுல்லாக மாவு, சத்து மாவு, ப்ரோவிட்டா சத்து மாவு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதுதான் கரும்பு சர்க்கரை, கருப்பட்டி, கருப்பு வெல்லம், பனங்கள் கண்டு எல்லாமே இயற்கை விவசாயிங்கிட்ட இருந்தால் வாங்குவோம். ஸோ இது எல்லாமே வந்து விவசாயிங்கிட்ட இருந்தால் வாங்குவோம். இது இயற்கை மெய் பொருளகம். ஸோ இது இந்த சூப் ஐட்டம் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்கும். சுண்டல், வெத்தல், வடகம் அந்த மாதிரி ஐட்டங்கள். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நூடுல்ஸ் தான். நம்ம வரகு நூடுல், சிறுதானியங்கள் நூடுல்ஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா விதை திருவிழா நடந்துச்சுங்க. உழவர் ஆனந்தும் தோட்டம் சிவாவும் நம்ம நற்றினை தேன்தினையும் சேர்ந்து விதை திருவிழா நடந்துச்சு. நம்ம எப்படி விதைக்கணும், அதை எப்படி பராமரிக்கணும், அதை பற்றிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அது இப்போ தான் முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த கான்வர்சேஷன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூடுல், இது சேமியா, அது பாஸ்தா. இங்கே சிறுதானியத்தில் பண்ணுற பாஸ்தா. ஸோ இதெல்லாம் பொடி வகைகள், மிளகாய் பொடி, மீன் மசாலா அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்கும். நம்ம எல்லாம் கெமிக்கல் இல்லாதது. ஓகே, கெமிக்கல் கலந்த பொருள்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணால் ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக ரா. இந்த பக்கம் இருக்கிறதுலாம் பொடி. இப்போ சுக்கு இருக்குன்னா அதோட சுக்கு பொடி இந்த பக்கம் இருக்கும். சூப்பர். ஓ ஆமாம், இங்கே வந்து ஏ கொடுத்துருக்காங்க, அதில் உள்ள ஏ வந்து பொடியாக இருக்கும். ஓகே. ஸோ இது சோப் ஐட்டங்க ஃபுல்லாக. எப்படி சொல்கிறது, இதில் எல்லாமே நேச்சுரல், இயற்கை, நேச்சுரலான சோப்ஸு இதெல்லாம் பார்த்துப்பீங்க. உங்களை ஹோம்மேட் சோப்ஸு. இந்த பக்கம் ஃபுல்லாக புத்தகங்கள் எல்லாம். சூப்பர். நம்ம கடைக்கு வரவங்க படிக்கணும்னு தோணுச்சுன்னா படித்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவாங்க, கொஞ்சம் பீஸாக கிளம்புவாங்க. ஆக்சுவலாக அந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆம்பியன்ஸே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்லேயே நான் காட்டியிருப்பேன் பாருங்கள். ஆம்பியன்ஸ், அவங்களோட லைட்டிங் செட்டப் எல்லாமே சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷாம்பு ஐட்டம், பொடி ஐட்டங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஏரியா, இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாம் சூரணம், மருந்துகள் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இங்கே ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட உடம்புக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்குது, அந்த ஹீட்டை எப்படி தணிக்கணும் அப்படின்னு பார்த்தா இனிமா குழாய்னு ஒன்று இருக்குங்க. ஸோ அது எல்லோரும் பார்த்துருப்பாங்க. இது ரொம்ப மாதத்துக்கு ஒரு 2 times யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லது அந்த இனிமா குழாய். யூடியூப்பில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அது மாதத்துக்கு 2 time நம்ம யூஸ் பண்ணலாம். உடம்புல இருக்கிற ஹீட்டெல்லாம் போயிடும், குடல் சுத்தமாகும். ஸோ அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து கண் கோலைன்னு சொல்லுவாங்க. இது நம்ம கண்ணில் தண்ணி ஊற்றிட்டு கண்ணை மட்டும் அப்படி ரைட் லெஃப்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா கண் க்ளீன் ஆகிடும். நம்ம ட்ராவல் பண்ணிவிட்டு இது பண்ணும்போது வெறும் 20 ரூபாக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழங்களும் காய்கறிகளும் இருக்கும், விதைகள் இருக்கும், வீட்டு தோட்டத்தில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள் ப்ளஸ் உரங்கள். சூப்பர். உரமும் இருக்குது, விதையும் இருக்குது, நீங்கள் காய்கறிகள். ஓகே, கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம பல்காக விளையாது, வீட்டு தோட்டத்துலேருந்து வாங்குறதுனால. சூப்பர். ஆக்சுவலி இப்போ கேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ண முடியுமா? ஒரு நாளைக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணணும். ஓகே, ஒரு நாள் முன்னாடி ஆர்டர் பண்ணால் நீங்கள் எந்த கேக்னாலும் டெலிவரி பண்ணிடுவீங்க. 4 வெரைட்டி கேக் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தெரியும். வீட் நட் கேக், ப்ளம் கேக், சாக்கோ நட் கேக், ப்ரௌனி. நீங்களும் டெலிவரி நம்ம பண்ண மாட்டோங்க. பட் நீங்கள் ஸ்விக்கி, ஜீனி அந்த இதில் இருந்துட்டு பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். காலையில் பிரேக் லிக்விடாக தான் இருக்கும். லிக்விடானா ராகி கூழ், அப்புறம் கம்பு புளித்தண்ணி, கற்றாழை மோர் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்கும். ஸோ அது வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இப்போ வெயில் காலத்தில் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க. நிறையா கஸ்டமர்ஸும் வருவாங்க. காலையிலேயே ஒரு 9 o'clockலாம் வந்துடுவாங்க. ஸோ லஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு அருந்தானிய அமுதம் இருக்குங்க. அப்புறம் குதிரவாடி. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாரம் நாங்கள் குதிரவாடியில் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த வாரம் மெயின் கோர்ஸ் எல்லாமே வந்து சாமையில் இருக்கும். ஸோ அப்படி சிறுதானியங்கள் மாறிட்டே இருக்கும். அதில் என்னென்ன இருக்குன்னா பிரியாணி, பருப்பு சாதம்,
மூலிகை ரசம், ராஜமுடி அரிசியில் பண்ண அரிசி சாதம், அதுக்கு வந்து தேங்காய் பால் மோர், அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறையா இருக்கும். ராகி களி இருக்கும், பீனட் சட்னி இருக்கும். ஒரு பெரிய மீலாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ண மாட்டீங்க, லைட்டாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ மசாலா அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. வீட்டு முறைப்படி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் நம்ம பாட்டி கையாலையும் அம்மா கையாலையும் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஓகே, சூப்பர். டின்னரில் பார்த்தீங்கன்னா சிறுதானிய இட்லிகள்லாம் இருக்குது. ராகி இட்லி, மாப்பிள சம்பா அரிசி இட்லி, சாமை இட்லி இருக்குங்க. ப்ளஸ் தேங்காய் பால், லெமன் கிராஸ் டீ, சூப் ஐட்டம், அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குது. வேறு சுண்டல், அப்புறம் தட்டுவிட செட், நொறுக்கல், அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குது. ஸோ நம்மளோடது வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ராகி ப்ரௌனி இருக்குது, அப்புறம் பீட் நட் கேக் இருக்குது. இது வந்து பர்த்டே கேக். ஸோ இதில் வந்துட்டு இந்த ராகி, ரோஸ்டட் கேஷ்நட், பாதாம், பிஸ்தா அந்த மாதிரிலாம் போட்டு பண்ணியிருப்பாங்க. இது வந்து கெமிக்கல்லாம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி தான் பீட் நட் கேக். ஸோ இது வந்து பீட் நட் கேக், இது வீட் நட் கேக், இது ராகி ப்ரௌனி. ஸோ இது வந்து நம்ம கடையில் ரொம்ப ஃபேமஸ். ப்ளஸ் ப்ளம் கேக்கும் பண்ணுவோம், சாக்கோனட் கேக்கும் பண்ணுவோம். ஸோ இது வந்து சாக்கோனட் கேக். அதே மாதிரி தான் கோதுமை, ரோஸ்டட் கேஷ்நட், நாட்டு முட்டை பயன்படுத்தி தான் பண்ணுவோம். இது வரைக்கும் 120 கேக் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவரி பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு பிடிக்கும். ஃபஸ்ட் டைம் வாங்குறவங்க கேட்பாங்க, என்னங்க கெமிக்கலே இல்லாமல் எப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நானும் ஃபஸ்ட் டைம் வேலைக்கு வந்தப்பையும் எனக்குமே வந்து சர்டிஃபிகேட்டாக தான் இருந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறம் உள்ளே வந்து அதை சுவைத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவ்வளோ அற்புதமாக இருக்கின்றது. இதில் மேஜிக் இருக்குன்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, 100% இது வந்து நேச்சுரலாகவே பண்ணுறீங்க. ஆமாம், ஃபுல்லாக கெமிக்கல் எதுவும் ஆட் பண்ணாமல். கெமிக்கல் தான் இல்லாமல். இது ஈவன் எக்கு கூட வந்து நம்ம நாட்டு முட்டை தான். ஓகே ஓகே ஓகே, சூப்பர். ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த கேக்குமே நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். அவங்ககிட்ட உள்ள கேக்ஸ்லாம் நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கெல்லாம் கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே. அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஓகேவா, அவங்களோட எந்த ஒரு கெமிக்கலுமே ஆட் பண்ணாமல் அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறது வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே, நீங்கள் ஆர்டர் கூட ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. ஸோ காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இந்த ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். இந்த சைடில் இருக்கிறவங்க நீங்கள் கேக்ஸ் ஏதாவது இயற்கையில் உங்களுக்கு நேச்சுரலாக கெமிக்கல் எதுவும் ஆட் பண்ணால் வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட்டுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. சரி, ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் அப்கமிங் வீடியோஸ்லாம் பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரோ, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். நைஸ் டு மீட் யூ. தேங்க்யூ நைஸ் டு மீட் யூ. ஓகே, சரி, ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் அப்கமிங் vlogs பண்ணலாம். ஸோ ஓகே கைஸ், இன்றைக்கி நாங்கள் எடுக்கிற டேட் வந்து பார்த்தீங்கன்னா April 30. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வீடியோ வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிருந்து விடைபெறுவது சிஎம் பிரைட்டன். ஸோ மறக்காமல் சேனலை லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.